வாங்க சார், உங்களுக்காக தான் வெயிட்டிங். இந்த காட்டில் தான் நீங்கள் சார் தூங்கி எடுத்து வந்துருக்க போல. ஆமாம் சார், கால் பண்ணும்போது உள்ளேருந்து பயங்கரமான சவுண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு சார். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அந்த சவுண்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு சார். அதுக்கப்புறம் சடனாக யாரோ கத்துனாங்க சார். உள்ளே போய் பார்த்தா பாடி கிடைக்குது சார். அங்கே சவுண்ட் எங்கேருந்து வந்துச்சு? இங்கேருந்து தான் சார். அப்படியே அப்புறம் ஃபேன்சி ரிப்போர்ட்காரங்க கூப்பிட்டியா? கூப்பிட்டேன் சார், அவங்க வராங்க. ரெஹான், ரெஹான். எஸ் சார். ரீசெண்டாக நம்ம போன கேஸு, அப்புறம் அதோட ரிலேட்டட் என்ன கேசஸ் இருக்கோ எல்லாமே எவிடன்ஸோட, அப்புறம் அதோட ஃபைல்ஸ் எல்லாமே எனக்கு இப்போ காமிச்சிக்கிறோமா? ஒரு நிமிஷம் சார். இதான் சார், இதான் ஃபைல்ஸ். அப்புறம் இது வந்து ரிலேட்டட் ஃபோட்டோஸ் எல்லாமே யூஸ்லெஸ் சார். என்ன சார் பார்க்குறீங்க? இதெல்லாம் யூஸ்லெஸ் சார். எல்லாம் யூஸ்லெஸ்ஸா? அப்போ என்னது இது? இது பாரு, மர்டரு. மர்டர் தான். ஆனால் பாரு, 3 பேரையும் ஒரே மாதிரி சாப்பிடிச்சிருக்காங்க பாரு. 3 பேர் கையும் அப்படியே கட்டி சாப்பிடிச்சிருக்காங்க பாரு. எப்படி முட்டி போட்டு 3 பேரையும் சாப்பிடிச்சிருக்காங்க. அப்போ இதை வச்சு என்ன தெரியுது நம்மளுக்கு? இதெல்லாம் கொலை பண்ணவன் ஒரே ஒரு ஆள் தான். ஆனால் இப்படி கொலை பண்ணியிருக்கான் மாற்றி மாற்றி 3 பேரையும். இவன் கையை பாரு, இவன் கையை பாரு, எப்படி எல்லா கையும் கட்டி அடிச்சிருக்கான், சாப்பிடிச்சிருக்கான், முட்டி போட வச்சுருக்கான். இதை வச்சு தான் நம்மளுக்கு எல்லாமே தெரியுது கிளியராக. இதை சாப்பிடிச்சவன் ஒரே ஆள் தான். சரியா? ஆமாம் சார். மற்றது பாரு, எல்லாமே அவன் தான் பண்ணியிருக்கான். எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது பாரு. என்ன பாரு, எப்படி தொங்க வச்சு சாப்பிடிச்சிருக்காங்க பாரு. ஆமாம் சார். இப்போ புரியுதா? இது யூஸ்லெஸ்ஸா? என்ன ஆச்சு? எதுக்கு கூப்பிட்ட? அவ்வளோ மிஸ்டேக்கா இருக்கா? என்னாச்சு? ஊருக்கு போறியா? இல்லடா, ஒரு நாள் இருந்து ஒரு பொண்ணை லவ் பண்றேன். சரியா? பிரெக்னென்ட் ஆயிட்டான். ஆமாடா. இப்போ என் வீட்டு சிச்சுவேஷன் சரியில்லைடா. எப்படி சொல்றது, எங்க அப்பா கூட நான் பிராங்கா தான் இருக்கிறேன். எப்படி சொல்றது, அவர் கூட ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கிறேன். ஆனா சொன்னா அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ண மாட்டான் அப்பா. என் மேல அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கிறான். சரியா? இப்போ சொல்லிட்டேனா என் மேல எல்லாமே போயிடும் என் அப்பா மேல. ஸோ எப்படி சொல்றது, ரொம்ப டென்ஷனா இருக்குது. என்ன அந்த பொண்ணு எங்க இருக்காங்க? பக்கத்துல தெரியுதுண்டா. ரொம்ப டென்ஷன்ல இருக்கிற. சொல்லமா வேணாமா? டென்ஷன் தான் இருக்கும். என்ன பண்றது? இப்போ சொல்லனா வேற பிரச்சனை வந்துடும். அதெல்லாம் ஏதாச்சும் பிரச்சனை அவங்க வீட்டுல இருந்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்பா கிட்ட என்ன சொல்லணும்னா சொல்லிடு. அதான் உங்ககிட்ட கேட்டு நீ கரெக்டா டிசிஷன் எடுக்கணும். இல்லைன்னா அதுதான் உனக்கு ஓகேயா அந்த பொண்ணு ஓகேவா கேட்டு. அந்த பொண்ணு ஓகேடாண்டா. எப்படி சொல்றது, இப்போ நான் என் அப்பா கிட்ட எப்படி சொல்றது? ப்ராப்ளம். அப்பா கிட்ட சொல்லிட்டேன்னா அவ்வளவுதான், எல்லா மேட்டரும் சால்வ் ஆயிரும். எல்லாம் சரியா நடக்க மாட்டேங்குது. நம்பிக்கை என்ன பண்றது? அப்பா கிட்ட சொல்லு. முடியலன்னா நானும் வந்து சொல்றேன். நீ சொல்லு. நீ தனியா ஃப்ரெண்டா பாக்குறாங்கல்ல, தனியா போய் சொல்லு. பண்ணிப்பாங்க. சொல்லி பாக்குறேன்.
நேற்று நைட்லேருந்தே பையன் காணும் சார் கேளுங்க சார். சார் மோர் அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என் பையன் வேணும். அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்கு, இந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டுலாம் தெரியாது. அப்புறம் வரலன்னா பார்த்துக்கோ, என்ன உன் நிலைமை என்னவோ நீ பார்த்துக்கோ. நான் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோ டேய். சார் ரிலாக்ஸ் சார். சில்லி ரீசன்லாம் எனக்கு தேவையில்ல. உங்கள் பையன் பற்றி என்ன டீட்டெயில் இருக்கோ ரேஹானுக்கு தாங்க சார். ரேஹான் சார்கிட்ட டீட்டெயில் வாங்கிக்கோ சார். டேய் டேய் எந்திரா. யாரு நீ? தூக்கின்னு வந்துட்டு கூட தெரியாம தூங்குற. என்ன பேசலாமா? எந்திரா எந்திரா. யாராடி என்ன குச்சி வச்சிருக்க? என்னடா உனக்கு வேணும்? காசு வேணுமா இல்ல கிணறு வேணுமா? சொல்றா. அப்பா பெட்டி பெட்டியா இறக்கி விட்டுருவாடா. சொல்றா என்னடா வேணும்? ப்ராமிஸ் பண்ணி வச்சிருக்காடா. ப்ராமிஸ் நான் போடுமா? உனெல்லாம் இருந்துச்சு. நான் போடும்டா. எனக்கா ஒருத்தர் ஃபீலிங்ல இருக்காடா. ப்ளீஸ்டா. ப்ளீஸ் லீவ் மீ. Maya.